வணக்கம். செந்தில் பாலாஜி மேல இன்னொரு வழக்கு போட போறாங்க. இன்னொரு வழக்கு பதிவு பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. என்னையாவது தொடர்ந்து வந்து வழக்கு பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நானும் போய் நீதிமன்றமா அலைஞ்சு முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். இது ஒரு பொழப்பாயா? அப்படிங்கிற மாரி இருக்கு. உங்களுடைய கட்சிக்காரங்க பண்ற அலப்பறைகள் எல்லாம் பாருங்க. அத விட்டு எங்க மேலேயே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் ஏன் உங்களுக்கு வருது? அப்படிங்கிற மாரி தான் ஒரு கேள்விய செந்தில் பாலாஜி தரப்புலாம் கேட்குறாங்க. செந்தில் பாலாஜி வந்து ஏற்கனவே 1½ வருஷம் நான் ஜெயில பார்த்தவன். என்ன நீ என் மேல வழக்கு போட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பி விட்டா நான் என்ன பயந்துருவேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் கட்சிக்காரங்க பண்ணுறதை நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வழக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து டாஸ்மார்க் ஊழல் வழக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்றை போட்டு அது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டு அதுக்கு தான் இப்போ தான் சமீபத்தில் போயிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி இளையராஜா எம்எல்ஏட்ட வந்து பேரம் பேசினார். குதிரை பேரம் அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் செந்தில் பாலாஜிக்கு சம்மந்தம் இல்லாமல் அவர் மேலே வந்து அவர் தரப்புல தான் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ மின்சார வாரியத்தில் ஏற்கனவே மதுவிலக்கு ஆயத்தீர்வும் மின்சார வாரியமும் திமுக ஆட்சியில் இவர் தான் அமைச்சராக இருந்தார். அப்போ மின்சார வாரியத்தில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி பேரை சொல்லி ஒருத்தர் வந்து 1.25 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவர் மூலமாக செந்தில் பாலாஜிக்கு திரும்பவும் ஒரு குடைச்சலை கொடுக்கறதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டார். சட்டசபை கூட்டுறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜியை வந்து கைது பண்ணி உள்ளே தள்ளிடணும். திமுக வந்து சட்டசபையில் பெருசாக வந்து பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதலமைச்சர் விஜய்க்கு இருக்குது. செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறதுல அவ்வளவு என்ன மும்முரம் காட்டுறீங்க? உங்கள் கட்சிக்காரங்க செயல்பாடுகளை வந்து நீங்கள் கண்டிச்சிருக்கீங்களா அப்படின்னு திமுக தரப்பில் சில கேள்விகளை கேட்குறாங்க. என்ன அவங்க கட்சிக்காரங்க பண்ணிட்டாங்க? இன்னைக்கு கூட காரைக்குடியில் ஒரு அரசு பள்ளி விழாவுக்கு தொழில்துறை அமைச்சர் பிரபு போகிறாருன்னா அங்கே போகிறேன்னா ஸ்கூலுக்கு போகிறாரு, ஆய்வுக்கு போகிறாரு அப்படின்னா அது ஒரு சரி அப்படின்னா. ஆனால் அமைச்சர் வராருன்னா இந்த அரசு பள்ளியில் இருக்கிறவங்கள எப்படி பாடாப்படுத்துகிறாங்க தாவேக்காரங்க அப்படின்னா, அந்த படிக்கிற பசங்களை எல்லாத்தையுமே வரிசையில் நிற்க வச்சு இந்த ப்ரேயர் ஹாலில் நிற்க வைப்பாங்கள்ல, அது மாதிரி கிரவுண்டில் நிற்க வச்சுட்டு அமைச்சர் வரும்போது வரவேற்கிறாங்க. சரி, வரவேற்கிறதா இருக்கட்டும். அமைச்சர் கூட போகிறவங்க இந்த பந்தா காட்டுறவங்கலாம் இருப்பாங்கள்ல, அல்லக்கைகள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அமைச்சர் வரும்போது அங்கே நிற்கிற மாணவர்களை பார்த்து நீங்கள் டிவிக்கேன்னு கத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க அமைச்சர் வரும்போது டிவிக்கேன்னு அவங்க பசங்க எல்லாமே சின்ன பசங்க எல்லாமே 4வது 5வது 6வது இந்த மாதிரி படிக்கிற பசங்களை டிவிக்கேன்னு கத்த விட்டா அவங்களும் பயங்கர ஆர்வத்தில் கத்துறாங்க. இதை அமைச்சர் பிரபுவுமே போகிறவர் அமைதியாக பார்த்துக்கிட்டே போகிறாரு. இதை வந்து கண்டிக்கணுமா வேணாமா? இல்லை, அவர் கூட வரவங்க சொல்லும்போது கூட அவர் கண்டிச்சிருக்கணும். அது மாதிரி இது மாதிரி விஷயங்களை அரசு பள்ளியில் தொடர்ந்து செய்கிறாங்க. ஏற்கனவே அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்லியிருந்தாரு, இது மாதிரி சம்பந்தம் இல்லாமல் உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கும் சரி அந்த இதுக்கு மட்டுமே நீங்கள் போங்க. தேவையில்லாமல் என்னுடைய கல்வித்துறை அந்த இதுக்கு வந்து பள்ளி கல்வித்துறையில் வந்து நீங்கள் பூந்துட்டு அலப்பறை பண்ணுறீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லி அமைச்சர்களே கண்டித்தார். எப்போ கண்டித்தார் அப்படின்னா அமைச்சர் கீர்த்தனா சும்மா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, கேமராலாம் தூக்கிக்கிட்டு அப்படியே போய் ஒரு ஸ்கூலில் போய் அவங்க பாட்டுக்கு டீச்சருங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அந்த ஸ்கூலில் போய் எப்படி பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு முதல் பெஞ்சில் இருக்கிற ஒரு பெண்ணிட்ட இங்கிலீஷில் கேள்வி கேட்குறாங்க. அதுவும் அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு ஆங்கிலம் அப்படிங்கிறது பெருசாக தெரியாது. டீச்சருங்களுக்கே ஆங்கிலத்தில் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து அமைச்சர் கீர்த்தனை வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறாங்களாம். அதை முதல் பெஞ்சில் இருக்கிற மாணவி வந்து பதில் சொல்லணும். நானே அரசு பள்ளியில் தான் படித்தேன், நான் எப்படி ஆங்கிலத்தில் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறேன், நீங்களாம் பேசலையா அப்படின்னா, நீங்கள் வந்து திறமையானவங்க. படிக்கிற பசங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு அரசு பள்ளியில் படிக்கிறவங்க, வசதி வாய்ப்புகள் இல்லாத ஏழை விவசாய கூலிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. ஏதோ நம்ம பிள்ளைங்க போய் படித்து ஏதோ ஒன்று பாஸ் பண்ணி ஏதோ ஒரு அரசாங்க வேலை கிடச்சிதுன்னா போதும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இருக்கிறவங்க தான் அதிகமான பேர் அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கிற இடத்துல போய் அந்த பிள்ளைங்களை மன உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி ஆங்கிலத்தில் கேட்டுக்கிட்டு பெஞ்சே இப்படி இருக்கிறீங்க, கடைசி பெஞ்செல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அதை ஒரு ரீல்ஸ் எடுத்து அந்த ரீல்ஸை சமூக வலைதளங்களை விட்ட போது மிகப்பெரிய ஒரு எல்லாத்துக்கும் கட்சிக்காரங்களும் சேர்ந்து கண்டனம் தெரிவித்தாங்க. என்ன இப்படி ஒரு அமைச்சர் செய்யலாமா? அவங்களுடைய தொழிலில் என்ன, அவங்களுடைய துறை என்ன, அந்த துறைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேசினாங்க. அதுக்கப்புறமா அமைச்சர் ராஜ்மோகன் கூட ஒரு அறிக்கை விட்டார். அந்தந்த துறை அமைச்சர் அந்தந்த துறைக்கு போங்க, என்னுடைய துறைக்கு நீங்கள் போகாதீங்க, பள்ளிகளுக்கு ஆய்வுக்கு அப்படிங்கிறதுல எந்த அமைச்சர்களும் போகக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டார். அதெல்லாம் பெருசாக யாருமே கன்சிடர் பண்ண மாதிரியே தெரியல. இன்னைக்கு காரைக்குடியில் அரசு பள்ளியில் பிரபு போயிருக்கார். இதே தனியார் பள்ளியில் போக முடியுமா? தனியார் பள்ளி அனுமதிக்குமா? அப்படியே அனுமதிச்சா இவர் போய் ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போங்க, நாங்கள் முதலமைச்சர் விஜய்கிட்ட பேசிக்கிறோம் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா எல்லாமே இன்ஸ்டியூட் ஃபுல்லாக கல்வி, பள்ளி, கல்லூரி எல்லாமே பார்த்திங்கன்னா
மிஷினரி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, கிறிஸ்தவ மிஷினரிகள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அந்த இதுக்கெல்லாம் நுழைய முடியாது. அவங்க நேரடியாக முதலமைச்சர் விஜய்கிட்ட, ஜோசப் விஜய்கிட்டே நாங்கள் பேசிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிடுவாங்க, அமைச்சர்களே மிரட்டிடுவாங்க. அதனால அமைச்சர்கள் அந்த மாதிரி போகிறதில்ல. அப்பாவி அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள தான் இவங்களுடைய டார்கெட்டே. இப்படி போயிட்டு டிவிக்கேன்னு கத்த விடுறதுனால என்ன நடக்க போகுது? நாங்கள் மாணவர் மத்தியில் எதிர்காலத்தில் இவங்களுக்கு ஓட்டு போடுற வாய்ப்பு வரும்போது டிவிக்கேக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜியாக பேசுகிறாங்களாம், சைக்காலஜியாக செயல்படுறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அது அமைச்சர் கீர்த்தனா பண்ணது மட்டும் இல்லை, அப்புறமா நிர்வாகிகள்லாம் போயிட்டு விஜயோட ஃபோட்டோ வச்சுட்டு முதலமைச்சர் இவர் யார் தெரியுமா, இவர் தான் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா, நம்ம மாமா விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க, இவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்வாகி பேசுகிறார். இதெல்லாம் பார்க்கும்போது நேரு தான் எல்லாமே பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எல்லாத்துக்குமே தாத்தானா காந்தி, மாமானா நேரு, அப்படிதான் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ புதுசாக வந்து தமிழ்நாட்டில் மாமானா முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதுக்கு செட் பண்ணாங்க. இது வந்து கம்ப்ளைண்ட் ஆச்சு. இது கம்ப்ளைண்ட் ஆனோன்னா அவர் கட்சியிலேருந்து நீ அடிப்படை உறுப்பினர்லேருந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி புஸ்லியானந்தி சொல்லியிருந்தார். இந்த மாதிரிலாம் சம்பவம்லாம் நடந்தது. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் போலியோ சொட்டு மருந்து போடுற இடத்துல அவர் கட்சியோட தாவேக்கோட நிர்வாகியா அவர் போய் போலியோ சொட்டு மருந்தை ஊற்ற போகிறாரு. இப்படி ஒவ்வொருத்தங்களும் வந்து அவங்க கையில் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த பஞ்சாயத்தெல்லாம் இப்படிலாம் நடக்குது. இதெல்லாம் போய் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களா? இது மேலெல்லாம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறீங்களா? திமுக ஆட்சி, கடந்த திமுக ஆட்சியில் வன்மத்தோடு ஏன் வந்து நீங்கள் குறிப்பாக அதுவும் செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் பாயிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து இப்போ கொண்டு வராங்க. செந்தில் பாலாஜியில் இப்போ மின்சாரத்துறையில் யாரோ ஒருத்தர் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக செந்தில் பாலாஜியை வந்து இப்போ கைது பண்ணணும், எப்படியாவது கைது பண்ணணும், ஏதாவது ஒரு வழக்கு போடணும். வழக்கு இலக்குன்னு போட்டு அவர் வந்து நிம்மதி இல்லாமல் மன உளைச்சலாக்கி அவரை தெரிய விடணும்னு நினைக்கிறாங்க. இது போல் ஏகப்பட்ட மன உளைச்சலாக அவர் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாரு. அதனால செந்தில் பாலாஜி இந்த மாதிரி தாவேக அரசு திரும்பவும் ஏதாவது வழக்கு போட்டுச்சுன்னா நீதிமன்றத்தில் அவங்க திமுக தரப்பில் ஸ்ட்ராங்காக வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்துக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே பொய் வழக்கு அப்படிங்கிறத வந்து நிரூபிப்பாங்க. ஏற்கனவே போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சிவசங்கரன் போக்குவரத்து துறையில் அவர் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்கள் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை கொடுத்து அவர் மேலே வழக்கு பதிவு, அவரும் வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆனார். இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து திமுக அமைச்சர்கள் மேலே குறி வச்சு அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இது பாசிட்டிவா, தாவேகாவுக்கு பாசிட்டிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு எல்லையில் சளிப்படைஞ்சிருவாங்க. ஏன்னா மக்களுக்காக நீங்கள் நலத்திட்ட உதவிகள் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. இதை மடை மாற்றுறதுக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் திமுக அரசு மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா மக்கள் வந்து திமுக அரசு மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் போயிட மாட்டாங்க. நீங்கள் என்னென்ன திட்டங்களை வந்து மக்களுக்கு அறிவிச்சிங்க, என்னென்ன வந்து 2500 அப்படி இப்படின்லாம் நிறைய திட்டங்களை விஜய் அறிவிச்சார்ல, அந்த திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா தான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரி திமுக அரசு மேலே பழிவாங்கும் நோக்கத்தில் நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து மக்கள் போக போக ரொம்ப சலிப்பாயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. நீங்கள் தாவேகா நிர்வாகி இருங்க, தாவேகாக்காரங்களாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்படி வந்து செய்கிற குறைபாடுகளை வந்து சொல்ல வேண்டியதான் ஒரு மீடியாவோட வேலை அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். ஆனால் இதை புரிஞ்சுக்காம தாவேகா நிர்வாகிகள்லாம் நிறைய கமெண்ட்லாம் போடுவீங்க, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி மேலே தொடர்ந்து நடவடிக்கை விட்டுட்டு மக்கள் நலத்திட்டங்கள், காவேரி பிரச்சனை, இது நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்கணும். இப்போ காவேரி பிரச்சனையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அதனால் இங்கே தண்ணி வந்துருச்சு, 25-27 கண்ணாடி திறந்து விட்றாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டு எல்லையை துட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆடி 18 மக்கள் வந்து பைப்பில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சவர் போட்டு அந்த மாதிரி தான் கொண்டாடுறாங்க. பெருசாக ஒன்றும் கொண்டாடலைன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இவர் சொன்ன மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி அவர் வந்து எப்படி காவேரியில் வந்து ஒரு 3 நாள் காவேரி நீர் மேலாண்மை வந்து கர்நாடக அரசுக்கு ஒரு உத்தரவு போட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து 3000 கண்ணாடி தண்ணீரை திறந்து விடுங்கன்னு சொல்லும்போது அப்போ கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் என்ன சொன்னார்? ஐயோ, எங்கள்கிட்ட தண்ணி இல்லைங்க, எங்கள் விவசாயிகளுக்கே தண்ணி இல்லை, நாங்களே குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விட முடியும், அப்படிலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தார், காவேரியை பற்றி அவர் பேசலை. ஆனால் அங்கே காங்கிரஸ் முதலமைச்சர் தான் சிவகுமார், டி.கே. சிவகுமார். இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோது கூட அந்த காவேரி நீர் பிரச்சனை பற்றி பேசலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருச்சு, டேம் ரொம்பிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி 3 நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் காவேரி டேம்லேயே வந்து அங்கே வந்து பெரிய அளவில் தண்ணி இல்லை, எங்களுக்கே பத்தலை, எங்கள் விவசாயி தான் முக்கியம், எங்களுக்கு தமிழ்நாடு விவசாயியை பற்றியும் நாங்கள் கவலைப்படல, எங்கள் விவசாயிகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன சிவகுமார் திடீர்னு வந்து டேம் ரொம்பிருச்சு அப்படின்னா எப்படி ஏற்றுக்க முடியும்?
அப்போது இங்கே வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. டேம் ஏற்கனவே ஃபுல்லாக தான் இருந்திருக்குது. இப்போ மழை பெஞ்சு தண்ணி ரொம்ப வந்தோன்னா டேம் உடஞ்சிக்கிச்சுன்னா கர்நாடகாவே அழிஞ்சிருமியா, நான் தண்ணியை திறந்து விட்றேன், நீங்கள்லாம் போராட்டம் பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டுங்க, நான் பொய் சொல்லிட்டேன், தெரியாமல் பொய் சொல்லிட்டேன், விட்டுருங்க என்னையா அப்படிங்கிற மாதிரி டிகே சிவகுமார் பேச்சு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காவேரி நீர் பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம் பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களை கைது பண்ணுறதுலையே ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த வருஷம் முதலமைச்சர் விஜய்க்கு வந்து சாதகமான வருஷம் தான் வச்சுக்கங்களேன். ஏன்னா காவேரி நீர் சைடில் வந்து மழை பயங்கரமாக பேஞ்சு 26 கனஅடி தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னா, இது வந்து இப்போ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜூலை 12ஆம் தேதியெல்லாம் வந்து ஒரு பாசனம் கீசனம்லாம் வந்தால் தான் அவங்க ஓரளவுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ லேட்டாக ஒரு தண்ணி விவசாயம் பண்ண போகிறாங்களா இல்லையாங்கிறதுலாம் தெரியல. விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அடுத்த இதில் வந்து பண்ணலாம், அதுக்குள்ளே தண்ணி நிற்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அணையாக கட்டுறாங்களே தமிழ்நாட்டில், ஏன் அணை கட்டலை அப்படின்னு விஜய் தரப்பை கேள்வி கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அணை கட்ட முடியாது. கர்நாடகா பொறுத்த மலைகள் நிறையா இருக்குது. 3 பக்கெட்டு மேலே ஒரு சைடு அணையை கட்டி தண்ணியை தேக்கி வச்சுக்கலாம். இங்கே அப்படி கிடையாது, 4 பக்கெட்டுமே அணை கட்டணும். அப்படின்லாம் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதனால வாய்ப்பும் கிடையாது. அதனால் தண்ணியை சேமித்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு இருக்குது. கர்நாடகா நம்பி தான் கடைசி வரைக்குமே ஒப்பேத்தி ஆகணும். கர்நாடகா இந்த மாதிரி பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வைக்கிறாங்க, மக்களுக்கு வைக்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கு சம்மந்தமாக இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட இன்றைக்கி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். காவேரி பிரச்சனைக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் கூப்பிட்டு வந்து விவாதம் பண்ணணும், ஏன் பண்ணலை தாவேக அரசு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவருமே வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்காக ஏன் நாங்கள் ஆலோசனை பண்ணணும்? தாவேக அப்படி தான் அலட்சியமாக இருக்கிறாங்க. எதுக்காக நாங்கள் ஆலோசனை பண்ணோம்? இது சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாச்சு, நாங்கள் ஏன் ஆலோசனை பண்ணோம்? நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். நாங்கள் முடிவு எடுத்து ஒன்று காவேரி நீர் மேலாண்மையத்தோட பேசுவோம், இல்லைன்னா கர்நாடக முதலமைச்சரோட பேசுவோம். நாங்கள் எதுக்கு எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசணும், இல்லை திமுகவோடைய நாங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அமைச்சர் நிர்மல்குமார் பதிலெலாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு திமுகவை பழிவாங்கிற நடவடிக்கையெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து ஏதாவது ஒன்று செயல்பட்டால் தான் இதாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து அடுத்த வழக்கு ஒன்று பதிய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மின்சாரத்துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இவர் ஆட்கள் எல்லாமே பணம் வாங்கியிருக்காங்கன்னு ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க. அவர் மூலமாக செந்தில் பாலாஜிக்கு லாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.